1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆக இன்று பரிந்து பேசுகிறவர் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி, விசுவாசிகளாகிய நாம் அவ்வப்பொழுது தவறு செய்து அல்லது பாவம் செய்து நாம் சற்று தேவனை விட்டு விலகி போகிறவர்கள். நாம் மனிதர்கள், மனித சுபாவம் சில நேரங்களில தேவனை விட்டு நம்மை பிரித்து கொண்டு போக அது வழிவகுக்கிறதாய் காணப்படுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நாம் நீதியிலும் நேர்மையிலும் விசுவாசத்திலும் தெய்வ பக்தியிலும் நிலைத்திருக்கும்படியாய் உறுதியாய் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. மனிதர்களாகிய நாம் அல்லது விசுவாசிகளாகிய நாம் பாவத்திற்கு விலகி வாழ வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் சில வேளைகளிலே நாம் பாவத்திற்கு உட்பட்டவர்களாய் தள்ளப்படுகிறோம் அல்லது பாவத்திற்குள் விழுந்து விடுகிறோம். அப்படி நாம் பாவத்திற்குள் விழுந்து விட்டாலும் நாம் திரும்பி கர்த்தர் பக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தர் நம்மை மன்னித்து அவர் பக்கமாய் சேர்த்து கொள்வதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கு அவர் பிதாவோடு உங்களுக்காக, எனக்காக, நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தின்படி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நீதிபரராய் இருப்பது மட்டுமல்ல, நமக்கு பாதுகாவலருமாய் இருக்கிறார். நாம் பாவத்தில விழுந்து விடாதபடிக்கு, பாவத்தில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, பாவத்திலே நாம் வாழ்ந்து மடிந்து விடாதபடிக்கு நம்மை காக்கவும் நம்மை பராமரிக்கவும் நம்மை வழி நடத்தவும் அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார் என்பதை அந்த வேத பகுதி தெளிவாக திட்டவட்டமாக நமக்கு கற்றுத்தருகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி, இயேசு கிறிஸ்துவுடைய நீதி நம்மை மன்னிக்க வல்லதாயிருக்கிறது. அவர் நம்மை மன்னிக்கவும் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் வல்ல தேவன் என்பதை அவருடைய தியாக, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அதை நிரூபித்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்று உங்களுக்காக, எனக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற கர்த்தராயிருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் தந்து மீண்டும் நாம் அவர் பக்கமாய் திரும்புகிற பொழுது அவர் நமக்கு நீதி செய்கிற, நமக்கு நீதியை வழங்குகிற, நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிற கிறிஸ்து நமக்கு இருக்கிறதுனால இந்த நாட்களில நாம் ஜெபத்தோடு, வேத தியானத்தோடு அவருடைய சமூகத்துல நாம் நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை தாழ்த்துவோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அவர் நமக்காக வழக்காடுகிற கர்த்தர் என்பதை இந்த நாட்களிலே நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய பாவ வழிகளை விட்டு விலகி பரிசுத்தத்தின் பாதையில ஒவ்வொரு நாளும் நடக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. ஆமென்.